السلام عليكم ورحمة الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. கண்ணியத்துக்குரிய எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்து போர்கள் குறித்த செய்திகளை தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் ஹுதைபியா ஒப்பந்தம், அதற்கு பிறகு ஹெராக்லிஸ்க்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதிய கடிதம், அந்த கடிதத்தின் தாக்கம் எவ்வாறெல்லாம் இருந்தது என்ற செய்தியை நேற்றைய தினம் பார்த்தோம். அதைத் தொடர்ந்து நடந்த ஒரு யுத்தம் என்னவென்றால் ஹைபர் யுத்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு யுத்தம். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செஞ்சதுக்கு பிறகு 7வது ஆண்டு, ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு முஹர்ரம் மாசம் இந்த யுத்தம் நடைபெறுகிறது. இந்த ஹைபர்ங்கிறது எங்க இருக்குன்னா, மதீனாவுல இருந்து வடக்கு திசையில 80 கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது. ஒரு காலத்துல இந்த ஹைபர்னு சொல்லக்கூடிய இடம் ஒரு வியாபார ரீதியாக ஒரு பிரசித்தி பெற்ற நல்ல செல்வ செழிப்பான விவசாய நிலங்கள் எல்லாம் உள்ள ஒரு பகுதியாக இருந்துச்சு. இன்றைக்கு அது ஒரு சின்ன கிராமமாக அங்க உள்ள தட்பவெப்ப சூழ்நிலை சில பேருக்கு ஒவ்வாத நிலையில இன்றைக்கு இருக்கிறது. இந்த ஹைபர் யுத்தத்திற்கான காரணம் என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 பெரும் எதிரிகளை சந்திச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுல ஒரு எதிரியாக இருக்கக்கூடிய குறைஷிகள் இடத்துல ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, ஹுதைபியா ஒப்பந்தம் மூலமாக அவங்களுடைய பிரச்சனையை முடிச்சிட்டாங்க. மீதி இருக்கக்கூடிய 2 யூத கூட்டங்களுக்கு எதிராக ரசூலுல்லாஹ் நடவடிக்கை எடுப்பதற்காக என்ன செய்றாங்க, ஹைபர்ல தான் நிறைய திட்டங்களை தீட்டினாங்க. அங்கதான் என்ன செஞ்சாங்க, இஸ்லாமியர்களை முஸ்லிம்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக திட்டம் தீட்டுவ மையமாக இந்த ஹைபர் பகுதியை தான் என்ன செஞ்சாங்க, அவர்கள் பகுதியாக கொண்டு செயல்பட்டாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹுதைபியா ஒப்பந்தத்திற்கு பிறகு மதீனாவுக்கு வராங்க. பாருங்க எந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையில ஓய்வே இல்லைங்க. இந்த மார்க்க பணிக்காக ரசூலுல்லாஹ் தொடர்ச்சியா பயணங்களை மேற்கொண்டே இருக்கிறாங்க. சில வாரங்கள் மதீனாவுல தங்குறாங்க, ஹைபரை நோக்கி போறதுக்கு தயாராகிறாங்க. நாம நம்மளுடைய மார்க்க விஷயத்துல எப்படி இருக்கிறோம் யோசிப்பாரு. அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் செழிப்படையாதவரை நான் செழிப்படைய மாட்டேன். வணக்க வழிபாடாக இருக்கட்டும், எந்த விஷயமாக இருக்கட்டும். நீங்க தொழுகையை பேணுறீங்களா, கூடுதலான வணக்க வழிபாடுகள் செய்றீங்களா, உங்களுக்கு செழிப்பாகிற வரைக்கும் அல்லாஹ் செழிப்படையவே மாட்டான். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஆர்வமா இருக்கும் போகிறீங்களோ அதே போன்றுதான் அல்லாஹ்வுடைய அருளும் உங்களுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் பாருங்க சில வாரங்களே தங்குறாங்க. தொடர்ச்சியா போரு, ஹுதைபியா உடன்படிக்கை, இந்த மாதிரி நிறைய போர்களை சொல்லிக்கிட்டே வாரேன். அதற்கு பிறகு ஹைபருக்கு போகணுங்கிறாங்க. இந்த ஹைபர் யுத்தத்தினுடைய சம்பவம் எப்படி இருக்குன்னா, இதுலயும் பாருங்க மதீனாவுல ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. நயவஞ்சர்களும் இறை நம்பிக்கையில் பலவீனமானவர்களும் மட்டும் என்ன செய்றாங்க, இந்த ஹைபர் யுத்தத்துக்காக வராம பின்தங்குறாங்க. ஹுதைபியா உடன்படிக்கையில எத்தனை நபி தோழர்கள் பங்கெடுத்தாங்க தெரிந்தவர்கள் கை தூக்குங்க. ஹுதைபியா ஒப்பந்தத்துல எத்தனை நபி தோழர்கள் பங்கெடுத்தாங்க? 3 நாளா கேள்வி கேட்கல, இன்னைக்கு கேட்க ஆரம்பிச்சாங்க பாய் அப்படின்னு. ஹுதைபியா உடன்படிக்கையில எத்தனை நபி தோழர்கள் பங்கெடுத்தாங்க? 70 பேரா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. 70 என்னது? 70 இருக்குதான், அது என்னது? பலிபிராணிகள் தான் 70. பலிபிராணிகள் 70. உடன்படிக்கை ஒப்பந்தம் பையத்துல் ரில்வான் எடுத்தாங்கல்ல, அது 1400 பேர். இந்த ஹுதைபியா ஒப்பந்தத்துல கலந்து கொண்டவங்க 1400 பேர். இந்த 1400 பேர் தான் ஹைபர் யுத்தத்துக்கு வராங்க. பாருங்க, அவங்களும் செழிப்படையல, ரசூலுல்லாஹ்வும் தொய்வடைய மாட்டேங்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி வரக்கூடிய சஹாபாக்களுடைய நிலைமையை பாருங்க. அட எப்ப பார்த்தாலும் மார்க்க பணியாம போங்க பயின்று போயிருவாங்க சில பேர். பள்ளிவாசல்ல உங்களுக்கு வேற வேலையே இல்லையா, எப்ப பார்த்தாலும் மேகப்பன் பச்சரா அது இதுக்கு கூப்பிட்டே இருக்கீங்களா, எங்களுக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்னு நாம பிறரை சொல்லிட்டு போயிருவோம். ஆனா சஹாபாக்களும் பாருங்களேன், அதே 1400 பேரு ஹைபர் யுத்தத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க.
நாங்கள் உடனே வரோம். ரசூலுல்லாவும் தயாராகிறாங்க, சஹாபாக்களும் 1400 பேரும் தயாராகிறாங்க. இந்த காலகட்டத்துலதான், இந்த ஹிஜ்ரி 7ல தான் இன்னொரு நபித்தோழர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார். இஸ்லாமிய வரலாற்றுல அதிகமா ஹதீஸ்களை அறிவித்த நபித்தோழர் யார்? தெரிஞ்சவங்க யாருனாலும் சொல்லுங்க. அபூ ஹுரைரா. அந்த நபித்தோழர் எப்ப வராங்க? ஹிஜ்ரி 7ல தான் இஸ்லாத்துக்கு வராங்க. அவரும் ஹைபர் யுத்தத்துக்கு வராங்க, கலந்துக்கிறாங்க. ஹிஜ்ரி 7ல தான் இஸ்லாத்துக்கே வராங்க. ரசூலுல்லாஹ் ஏற்கனவே மக்கால எத்தனை ஆண்டு தாவா பணி செஞ்சிருக்காங்க? மக்காவுல, மதீனாவுல 10 வருஷம். மொத்தம் அங்க ஒரு 10, 13, இங்க ஒரு 7 கிட்ட வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3/4 பங்குக்கு மேல ஆண்டு கடந்துருச்சு. ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய மார்க்க போதனைகளை, ஹதீஸ்களை அதிகமா அறிவிச்சது யாரு? இவ்வளவு ஆண்டுகளுக்கு பின்னாடி வந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தான் அறிவிக்கிறாங்க. ஹதீஸ்களை அதிகமா அறிவித்த நபித்தோழர் எப்ப வராங்க? ஹிஜ்ரி 7ல தான் இஸ்லாத்துக்கே வராங்க. அவங்க இஸ்லாத்துக்கு வந்ததற்கு பிறகு அந்த போர்லையும் கலந்துக்கிறாங்க. கலந்து கொண்டது மட்டும் இல்லாமல் எத்தனை செய்திகளை அறிவிக்கிறாங்க, மார்க்க செய்திகளை. அந்த ஆர்வம், எவ்வளவு மக்கள் மத்தியில் அந்த செய்திகளை கொண்டு போய் சேர்க்கணும், இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்க்கணும், அழைப்பு பணியை எப்போதுமே விட்டவே கூடாது என்ற எண்ணம் இருந்தால்தான் இதெல்லாம் செய்ய முடியும். அப்ப அழைப்பு பணி என்பது ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் எப்படி இருக்கும்னா, அது இதய துடிப்பு மாதிரி, நரம்பு துடிச்சுக்கிட்டே இருக்குல்ல, இதயம் எப்படி துடிச்சுக்கிட்டு இருக்கிறதோ அதே போன்று இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்ப அபூ ஹுரைரா அவங்க என்ன செய்யறாங்க? அவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஹைபர் யுத்தத்துக்கு வராங்க. இந்த செய்தி புகாரில 4137வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த ஹைபர் யுத்தத்துக்கு தயாராகும் போது சில சம்பவங்கள்லாம் நடக்குது. ஹைபரை நோக்கி போறதுக்காக சில ஏற்பாடுகள், சில விஷயங்கள் நடக்குது. அதுல ரசூலுல்லாஹ் சில அறிவுரைகளை சஹாபாக்களுக்கு சொல்றாங்க. அபூ மூசா அல் அஷாரி அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில 4205வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவர்கள் போகும்போது மக்கள் ஒரு பள்ளத்தாக்கில் மேடான பகுதியில ஏறும்போது எப்படி பேசுறாங்கன்னா, அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ் அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சத்தமாக உரத்த குரல்ல அதிக சத்தம் எழுப்பி கொண்டு பயணத்துல போறாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் கொஞ்சம் இந்த குரல்ல கொஞ்சம் சாஃப்டா கூப்பிடுங்க, இவ்வளவு சத்தம் தேவையில்லை. எதுக்கு சொல்றாங்கன்னா, நீங்கள் ஒரு செவி ஏற்காதவனையோ அல்லது உங்கள் அருகில் இல்லாதவனையோ நீங்கள் அழைக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தன்மையை பாருங்க. நீங்க இது ஒரு அல்லாஹ்வுடைய பண்பு. இந்த பண்பை இன்னைக்கு எப்படி பண்ணுறாங்க தெரியுமா? அல்லாஹ்வுக்கு எதுவுமே தெரியாது, அந்த அவுலியா தான் நமக்கு பரிந்துரை பண்ணி வாங்கி தருவாங்கன்னு போய் நிக்கிறாங்க. ஹஜ்ரத்மார்கள் அப்படிதான் சொல்லி கொடுக்குறாங்க. தர்கா கோஷ்டிகள் எப்படி சொல்லி கொடுக்குறாங்கன்னா, நாங்க என்ன 2 அல்லாஹ் இருக்குன்னு சொல்லிட்டோமா, 3 அல்லாஹ் இருக்கான்னு சொல்லிட்டோமா, தூதர் இல்லைன்னு சொல்லிட்டோமா, அப்படிலாம் பேச மாட்டாங்க. அல்லாஹ் தான் இறைவன், அல்லாஹ் தான் வணக்கத்துக்கு தகுதியானவன் என்றெல்லாம் சொல்லுவார்கள். இறை தூதரை ஏற்றுக்கொள்வார்கள். ஆனா இடையில என்ன செய்வாங்க? அல்லாஹ்வுக்கு எதுவுமே தெரியாது, இந்த ஒளி உள்ளாதான், இந்த நல்லடியார் தான் எங்களுக்கு என்ன செய்வாரு, பரிந்துரை பண்ணி வாங்கி தருவாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் ஒரு செவி ஏற்காதவனையோ உங்கள் அருகில் இல்லாதவனையோ நீங்கள் அழைக்கவில்லை. அல்லாஹ்வுடைய பண்பு எப்படிப்பட்ட பண்பு? இந்த பண்பை சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல சொல்லி கொடுக்குறாங்க. இந்த பண்பை இன்றைக்கு என்ன செய்யறாங்க? உலமாக்கள், ஆலிம்களாக இருக்கக்கூடியவர்கள் பள்ளிவாசலுக்கு அருகே தர்கா இருந்தாலும் அதை கண்டிப்பதில்லை, அதற்கு எதிராக பிரச்சாரம் செய்வதில்லை, இணை வைப்புக்கு எதிராக பிரச்சாரம் செய்வதில்லை, தர்கா வழிபாட்டுக்கு எதிராக பிரச்சாரம் செய்வதில்லை. அப்போ எந்த நிலையில இன்றைக்கு படித்த ஆளுங்கள், உலமாக்கள் இருக்கிறாங்கன்னு பாத்துக்கணும். இத ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு பிறகு இன்னொரு நபித்தோழர் அவர் என்ன செய்யறாருன்னா, அப்துல்லா பின் ஹைஸ் ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகத்தின் பின்னாடி உட்கார்ந்துகிட்டு லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார். பாவங்களில் இருந்து விலகி செல்லவோ நல்லறங்கள் புரியவோ ஆற்றல் பெறவோ மனிதனால் முடியாது, அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் மனிதனால் முடியாது என்ற இந்த அர்த்தமுடைய இந்த துஆவை சொல்லிக்கிட்டே வராங்க. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உனக்கு ஒரு வார்த்தையை நான் அறிவித்து தரட்டுமா, சொர்க்கத்தின் கருவூலங்களில் உள்ள ஒரு வார்த்தையை அறிவித்து தரட்டுமா என்று சொன்னவனே அவர் சொல்றாரு, என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகும். உடனே சொல்லித்தாங்கிறாங்க. இது அந்த காலத்துல இருந்த ஒரு நடைமுறை, இப்படி சொல்றது, தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும்
அப்படின்னு ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லக்கூடியது ஒரு அந்த காலத்துல இருந்த பண்பு நடைமுறையில இருந்தது. உடனே என்ன செய்றாங்க, எங்களுக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு அந்த நபித்தோழர் கேட்கவும், நீ இப்ப சொன்னியே லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா என்ற இந்த பிரார்த்தனை தான், இந்த துஆ தான் சொர்க்கத்தினுடைய கருவூலம். சொர்க்கத்துல ஒரு கருவூலம்னா எப்படிப்பட்ட ஒரு பிரார்த்தனை, எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை. இன்னைக்கு நாம நிறைய திக்ருகளை பிரார்த்தனைகளை நாம செய்யறதுக்கு நம்மள எப்படி தெரியுமா சைத்தானும் வழிகெடுப்பா தெரியுமா? நீங்க ரொம்ப மெனக்கெடலாம் வேணாம். சுபானல்லான்னு ஒரு வார்த்தை நீங்க சொல்லிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு 10 நன்மை அல்லது 10 தீமை அளிக்கப்படும். நீங்க சுபானல்லான்னு சொல்ல ஆரம்பிச்ச உடனே 10 சொல்ல ஆரம்பிச்ச உடனே சைத்தான் உலக சுபானல்லாங்கிற இந்த வார்த்தையை விட அல்ஹம்துலில்லாஹ்ங்கிற வார்த்தை நல்லா இருக்குமே, இதுக்கு நிறைய நன்மை இருக்கு. என்ன நன்மை? வானத்துக்கும் பூமிக்கும் இடையே உள்ள பகுதிகளை நிரப்பக்கூடிய அளவுக்கு நன்மை அப்படின்னு ஒரு இருக்கும், படிச்சிருப்போம். டக்குனு சுபானல்லாஹ்ல இருந்து அல்ஹம்துலில்லாஹ்க்கு ஜம்ப் ஆயிடும். நம்மள அந்த முழுமையா அந்த செயலை செய்ய விட மாட்டான் சைத்தான். அப்ப நாம ஏதாவது ஒரு அமல் செஞ்சோம்னா அதுல ஒரு ஈடுபாடோடு ஆர்வத்தோடு, சுப்ஹானல்லாஹ் என்றால் அல்லாஹ் தூய்மையானவன், எந்த ஒரு விஷயத்திலுமே அவன் அழுக்கு எந்த அழுக்குக்கும் அப்பாற்பட்டான். அவன் அல்லாஹ்வுடைய தனித்தன்மையை நம்ம உணர்ந்து சொல்லும் போது நமக்கு நிறைய நன்மை கிடைக்கும். எந்த பலகீனமுமே கிடையாது. சுப்ஹானல்லாஹ் தூய்மையானவனா அவனுக்கு எந்த பலகீனமும் கிடையாது. நமக்கு நிறைய பலகீனம் இருக்கும். தூங்காம இருக்க முடியாது, சாப்பிடாம இருக்க முடியாது, குடிக்காம இருக்க முடியாது, எல்லா தேவைகளும் உடையவர்களா இருப்பாங்க. ஆனால் அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு விஷயமே கிடையாது. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, போர்க்களத்தில் பயணத்தில் இருக்கும் போது சஹாபாக்கள் சொல்லி கொடுக்குறாங்க. வாழ்க்கையில எல்லா இடத்திலையுமே ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு ஒரு ஆசிரியராக, நல்ல ஒரு பாடம் எடுக்கக்கூடிய ஆசானாக செயல்பட்டு இருக்கிறாங்கிறத வரலாறுலாம் நம்ம பார்க்கணும். இன்னும் பாருங்க, இந்த போர் நடக்கிறதுக்கு கொஞ்சம் 3 நாளைக்கு முன்னாடி இன்னொரு சின்ன ஒரு போர் நடக்குது. அது என்ன போர்னா தாத்துல் ஹரத் போர். இது கேள்விப்பட்டிருப்போமான்னு தெரியல. தாத்துல் ஹரத் போர். இந்த போர் ஏன் நடக்குன்னா, இந்த போர் யாருக்கு எதிராக நடக்குதுன்னா ஹத்துபான். நான் ஏற்கனவே நேத்து ஜும்மால சொன்னேன்னு நினைக்கிறேன், சில கோத்திரங்கள் சம்பந்தமா சொன்னேன். அதுல ஒரு கோத்திரம் தான் இந்த ஹத்துபான். இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்களும் ரசூலுல்லாஹ்வுக்கு இடத்துல கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய பால் தரும் ஒட்டங்களை கடத்திட்டு போயிடுறாங்க. இதற்காகத்தான் இந்த போர் நடக்குது. அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவங்க அதிகாலை ஃபஜ்ர் தொழுகைக்காக ரெடி ஆகுறாங்க. ஒரு அடிமை இந்த மாதிரி ஒட்டகங்களை கடத்தி கொண்டு சென்று விட்டார்கள். யார்? ஹத்துபான் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் கடத்தி விட்டார்கள் என்று சொன்ன செய்தி கிடைத்த மாத்திரத்திலேயே அக்வாவுடைய மகன் என்று சொல்லக்கூடிய சலாமா பின் அக்வா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் என்ன பண்றாருன்னா, சஹாபாக்களுக்கு எச்சரிக்கை பண்ணாரு. அதிகாலை ஆபத்துன்னு எச்சரிக்கை பண்ணிட்டு, இவர் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு எந்த பக்கத்துல போனாங்க அவங்க அப்படின்னு கேட்டு திருப்பி பார்க்காம அந்த திசையை நோக்கி இவர் செஞ்சாரு. வேகமாக செல்லக்கூடியவராக இருந்தார். இவர் ஒரு கவிதை பாடக்கூடியவர். என்ன பாடல்னா ரஜஸ் யாப்பு வகை பாடல்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு கவிதை பாடக்கூடியவர். இன்னைக்கு நான் இந்த ஒட்டகத்தை திருடிட்டு போனவங்களை பிடிக்க போறேன், அவங்களை நான் சிறைப்படுத்த போறேன், தண்டனை வாங்கி கொடுக்க போறேன் என்று சொல்லி ஒரு விதமான கவிதைகள்ல பாட்டு படிச்சுக்கிட்டே துரத்திக்கிட்டு போறாரு. அவங்க ஒரு குறிப்பிட்ட தூரத்துல போனோடனே ஒட்டகத்துக்கு நீர் பாய்ச்சி கொண்டிருக்கும் போது அவர்களை நோக்கி அம்பு எய்யக்கூடியதுல இவர் திறமையானவர். இவர் நல்ல விஷயம் அம்பு அடிச்சு அம்புட்டு வரை கலைய வச்சு ஓட வச்சுட்டார். இவர்கள் எல்லாம் சிதறி ஓடக்கூடிய நேரத்துல அவர்கள் வைத்திருந்த ஒட்டகங்களையும் விட்டு சென்று விட்டார்கள். ரசூலுல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகத்தை கடத்தி சென்றார்கள். அதையும் என்ன செய்தார், இவர் கைப்பற்றுகிறார். போதாதுக்கு அவங்க ஒரு 30 சால்வைகள் ஆடைகளை வைத்திருந்தார்கள், அதையும் விட்டுட்டு ஓடினாங்க. அதையும் கைப்பற்றி விட்டு இந்த சம்பவம் நடக்கும் போதே ரசூலுல்லாஹ்வும் அவருடைய கூட்டத்தாரும் வந்துட்டாங்க. வந்த உடனேயே இவர் என்ன சொல்றாரு, இந்த அக்வார் அவர் சொல்றாரு, நான் இன்னும் முன்னேறி சென்று அவர்களை பிடித்து வருகிறேன், அவர்களிடத்துல இன்னும் கொஞ்சம் ஒட்டகம் இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே, பொறுமையாக இருங்க, நீங்க நிறையவே சாதிச்சிட்டீங்க, ஜெயிச்சிட்டீங்க, இதுக்கு மேல நீங்க அவசரப்பட வேண்டாம், நீங்க நிதானமாக இருங்கள் என்று சொல்லி கொஞ்சம் மென்மையாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி பிறகு நாங்கள் மதீனாவிற்கு திரும்பி வந்தோம் என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். இதன் காரணமாக ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருக்காரா, அவர் ரசூலுல்லாஹ் சொல்றாரு, அந்த நபித்தோழர் சொல்றாரு, நான் அப்போது மதீனாவிற்கு திரும்பி வரும்போது அந்த காலகட்ட அந்த தூர இடைவெளியில ரசூலுல்லாஹ் பின்னாடி ஒட்டகத்திலே உட்கார்ந்திருந்தேன், எனக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது அப்படிங்கிறது. எந்த அளவுக்கு சஹாபாக்களும் ரசூலுல்லாஹ்வை விரும்பி இருக்கிறாங்கன்னு பாருங்க. ஒவ்வொரு செய்தியுமே நமக்கு படிப்பினை. தூதரை விரும்புவது, தூதர் என்ன சொல்றாரோ அதை செய்வது என்று இந்த மார்க்கத்திற்காக முழுக்க முழுக்க
உழைக்கக்கூடியவர்களாக இந்த நபித்தோழர்கள் இருந்திருக்கிறார்கள். இந்த சலமா பின் அக்வார் அவர்களுடைய குடும்பத்தார்கள் இந்த யுத்தத்துல என்னென்ன பங்களிப்பு செய்தார்கள், என்னென்ன அவர்களுக்கு இழப்பு ஏற்பட்டது என்ற செய்தியை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பார்ப்போம் என்று கூறியவராக உரையை முடித்துக் கொள்கிறேன்.